வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதுமானது. இந்த ஏலக்காய இப்ப நான் சொல்ற இடத்துல யாருக்குமே தெரியாம நீங்க மறைச்சு வச்சாலே போதுமானது. நிச்சயமா உங்க வீட்டுல பணமழை பொழியும்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் ₹1 கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா தீரும்னே சொல்லலாம். மேஜிக் போல உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஏகாதேசி திதி. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாள்ல பெருமாளுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாட பத்தியும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் தீர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீர் பரிகாரத்தை பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நாள்ல ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசம் 11ஆம் தேதி. அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது நவம்பர் மாசம், அதாவது 11வது மாசம். இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இந்த ஏகாதேசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 11வது திதி தான் இந்த ஏகாதேசி. அந்த வகையில 11-11-11ங்கிற சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படி தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு அற்புதமான சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 26. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். இந்த வருஷம் 2024வது வருஷம். இந்த 2-2-4 இந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 8-8ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இப்படி ஒரே நாள்ல 11-11-11ங்கிற சேர்க்கையும் 8-8ங்கிற சேர்க்கையும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான ஏதாவது ஒரு வழிபாடையோ பரிகாரத்தையோ செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில வறுமைங்கிற பேச்சுக்கோ கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. ஏன்னா இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும், செல்வங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். அந்த வகையில இந்த 8-8ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. சரி, இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய அந்த ரகசிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரம் நீங்க ரகசியமா செய்யணும். ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலியை தாண்டி உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்க நெய்பர்ஸ்க்கோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். ஆனா இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு நீங்க தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம். நீங்க செய்யறீங்கிறத மட்டும்தான் வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ரகசியமா நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும்னே சொல்லலாம்.
இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விரிசல் விடாத ஏலக்காய், அதாவது விதைகள் அந்த ஏலக்காய்க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஹோரை நேரம் இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த செவ்வாய் பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் பிரச்சனையே இருக்காது. அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு இந்த பரிகாரத்தை செவ்வாய் ஹோரை நேரத்துல இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த முருகப்பெருமான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ அந்த ஏலக்காயில ஒரு பக்கத்துல 888ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு 88ங்கிற சேர்க்கை இருக்கறனால 3 8 அந்த ஏலக்காயோட ஒரு சைடுல நீங்க எழுதிக்கோங்க. இன்னொரு சைடுல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பலுக்கு நடுவுல 2 சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரை நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு, அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி, உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டுல துவரம்பருப்பு டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க. சாதாரணமா இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்துறீங்க இல்லையா, அந்த துவரம்பருப்பு டப்பாலேயே இந்த ஏலக்காய வச்சா போதும். இந்த துவரம்பருப்பு பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கு உகந்தது. இப்படி இந்த துவரம்பருப்பு டப்பால நீங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய் உங்க வீட்டுல உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களை தாண்டி மத்தவங்க யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி ஏலக்காய அந்த துவரம்பருப்பு டப்பால நீங்க வைக்கும் போதும் பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வைங்க. அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான் கிட்டையும் பெருமாள் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஏலக்காய அந்த துவரம்பருப்பு டப்பால நீங்க வச்சிருங்க. இந்த ஏலக்காய் 3 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 3 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. எந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செய்வீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செய்யும் போதே நிச்சயமா ஒரு நிம்மதியையும் அமைதியையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி அடுத்த நொடியே உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.